ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பில் வந்து 2 டேங்க் வந்து ரெடியில் இருக்குது. வித் கேபினோட பார்த்தீங்கன்னா ரெடியில் இருக்குது. ஸோ ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு, வித்து பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்டு. ஸோ இன்னொரு டேங்க் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்டு, வித்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டு. சரிங்களா? ஸோ இன்னொரு டேங்குமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் லென்த்து, 1.5 ஃபீட் லென்த்து, 1.5 ஃபீட் பார்த்தீங்கன்னா ஹைட்டு. சரிங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா 10 mm டேங்க் தான். இது வந்து இப்போது க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியராக சூப்பராக வந்துருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு டேங்க் மேக் பண்ணாலுமே ப்ராப்பராக அதுக்கு டைம் ஒரு 15 மினிட்ஸ் ஒதுக்கி க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நீ பண்ணினா தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒட்டும் போது வந்து கைத்தடம் பதிஞ்சிருக்கும், அல்லது சிலிக்கான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒட்டியிருக்கும், இல்லைன்னா சிலிக்கான் வெளியே பிதிங்கி எங்கேயே வந்திருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் இப்படி இருந்த டேங்க்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஒதுக்கி ப்ராப்பராக தொடச்சி எல்லா சைடுமே பார்த்துட்டு எங்கேயா சிலிக்கான் எங்கேயா ஒட்டியிருக்கான் பார்த்துட்டு க்ளீன் பண்ணால் தான் இந்த மாதிரி கிளியரன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 mm டேங்க்கு. டாப்லேயும் பிரேசிங் கொடுத்துருக்கோம், பாட்டம்லையும் பார்த்தீங்கன்னா பிரேசிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 261 லிட்டர் கெப்பாசிட்டி. சரிங்களா? ஸோ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 185 லிட்டர்ஸு. ஸோ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 85 லிட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து 6 mm இருக்குது, 8 mm இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டேங்க் தேவையோ நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் டேங்காக வாங்கிக்கலாம், கேபினட்டும் தனியாக வாங்கிக்கலாம், சம் ஃபில்ட்ரேஷன் தேவைப்பட்டால் அதுவுமே நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸில் வந்து நம்ம பண்ணக்கூடிய டேங்க்ஸ். எல்லா டேங்குமே பார்த்தீங்கன்னா ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸ் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அதர் கிளாஸ்லாம் நம்ம வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ மற்ற இடத்துக்கும் எனக்கும் வந்து காஸ்ட் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா சேர்ந்து போகுது, உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து பண்ணக்கூடிய ஒர்க்கில் வந்து எந்த குவாலிட்டியுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியோ, அல்லது வந்து ஓகே கஸ்டமர் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக லோ குவாலிட்டி ப்ராடக்ட்லாம் வந்து எதுவும் ஒரு ப்ராடக்ட்டை வந்து போட்டு நான் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? கஸ்டமர்கிட்ட வந்து முடிஞ்சுக்க எடுத்து சொல்லுவேன், புரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் விட்டுருவேன். தவிர்த்து இல்லை கஸ்டமர்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியிலே இருக்காங்கக்காக குவாலிட்டி வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் வந்து நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. அது என்கிட்ட பை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறையா கஸ்டமருக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம், அவங்களுக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமே இந்த டேங்க் வந்து அழகாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பீடிங் ஸ்டிக்கர். ஏன்னா நம்ம வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா படிஞ்சால் டேங்க் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து பிளாக் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா மேட் ஸ்டிக்கரில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ வந்து சிலிக்கான் போட்ட தடையுமே உங்களுக்கு சிலிக்கான் போட்ட தடையும் இல்லாமல் தான் நம்ம டேங்க் மேக் பண்ணுவோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி பீடிங்கில் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஒரு இம்போர்ட்டட் டேங்க் லுக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம வந்து கம்பெனி கேபினெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் மேக் பண்ணி வாங்கிட்டு வர கேபினெட் தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பெரிய பெரிய டேங்க் போகும்போது வந்து வெறும் கேபினெட் மட்டுமே அவ்வளோ லோடை வந்து தாங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் வந்து கிராஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீல் ஃப்ரேமோ அல்லது வந்து எல்லா ஆங்கிலோ பார்த்தீங்கன்னா கொடுத்து மேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் வந்து கேபினெட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டேங்க்கு, தண்ணி, நீங்கள் எக்ஸசைஸ் வைக்கிறது, சாண்டு போடுறது, ராக்ஸ் வைக்கிறது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோ வந்துடும். சரிங்களா? தாராளமாக 400 கிலோ வரும். ஏன்னா வாட்டரோட வால்யூமே பார்த்தீங்கன்னா 260 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணக்கூடிய ஐட்டம்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கோட வெயிட்டோட சேர்த்து ஒரு 400 கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதனோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 500லேருந்து 600 கிலோ தாங்குற மாதிரி இருந்தால் தான் இந்த டேங்குக்கு இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துலேருந்து ஒரு 20 வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வரும். சரிங்களா? ஸோ கேபினெட்டே இட்டு போனாலுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் வந்து எங்கேயும் பெண்ட் ஆகாமையும் ப்ளஸ் வந்து டேங்குக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வெறும் கேபினெட்டில் உடன் வந்து ரெடி பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ரேமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து லைஃப் வரும். ஸோ இதுக்கப்புறமே இந்த கேபினெட்டோட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நிறையா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், கேனிஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து சம் ஃபில்டரேஷன் யூஸ் பண்ணலாம், அல்லது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபில்டருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். என்னோட லாஸ்ட் சைஸ் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் 750 ஃபுல் கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா 750 மோட்டர் வந்துடும், அதுக்கு தேவையான பெரிய பாக்ஸ் வந்துடும்,
நெனட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பீஸு, செராமிக் ஒயிட் 1 kg, ரெட் 1 kg, பால் 1 kg, லாவாராக் 1 kg, பாண்டு ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு, இப்படி எல்லா ஐட்டமும் அதில் சேர்ந்து வரனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.25 கிலோக்கு மேலே பயோமீடியஸ் வரதுனால ஸோ 261 லிட்டர் வந்து தாராளமாக அது வந்து கன்சியூம் பண்ணி கிளியரன்ஸாக வச்சுக்கோம். சரிங்களா, அதில் வந்து டவுட்டே இல்லை. ஸோ என்னோட டேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறை டெமோ போட்டிருக்கேன். ஸோ கஸ்டமர்ஸுக்குமே தெரியும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபில்டர்ஸ் நீங்கள் தேவைப்பட்டாலுமே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே கீழே வந்து சஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன்னா ஒரு 2 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.25, வித்து பார்த்தீங்கன்னா 1.5 feet இருக்கிற மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து சில பேர் வந்து டாப் ஃபில்டர் போதும் அப்படின்னு நிறுத்தலாம், சில பேர் கேனிஸ்டர் போதும்னு நிறுத்தலாம், சில பேர் பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டரேஷன் வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கூட அதுக்குமே தேவையான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இது வந்து வேற ஒரு சம்பு, சும்மா இடலாங்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய சம்பு. ஸோ இது வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 feet. கஸ்டமர் வந்து சண்டே வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து சேலமில் அஸ்தம்பட்டியில் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம், அதனுடைய சம்பு இது. ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஃபிஷியண்டாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி சம் ஃபில்டரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடுமே வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அதே மாதிரி செட்டப் பண்ணி தான் வந்து மேல் ஃப்ரேம் எப்படியோ கீழ் ஃப்ரேம் அதே மாதிரி செட்டப் பண்ணி தான் இந்த டேங்கோட செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இது வந்து இதனுடைய டிசைன் வந்து இது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சேலம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா தாராளமாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டேங்க்ஸ் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அல்லது நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து நான் பிக்கப் பண்ணிட்டு போவேன் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது, கொரியருமே பண்ண முடியாது, பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா, பண்ண முடியாது, அதெல்லாம் பிரேக் ஆகிடும். சரிங்களா, ஸோ அதனால் இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் வேணாம். இது வந்து நீங்கள் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான எக்ஸசைஸுமே நம்மகிட்ட வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக போடக்கூடிய லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா C80 அப்படிங்கிற லைட்டு. சரிங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து 3x2x2 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற லைட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ அது வந்து டபுள் ஸ்ட்ரிப் லைட்டு. நார்மல் சிங்கிள் ஸ்ட்ரிப்லாம் போட்டிங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கெலாம் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுக்காது. சரிங்களா, ஸோ அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன எக்ஸசைஸ் இருக்குது தேவைனாலுமே எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேலமில் ஒரு கஸ்டமருக்கு வந்து அஸ்தம்படியில் இருக்கார் அவர். ஸோ அவருக்கு வந்து நம்ம ஒரு சம் ஃபில்டரேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கஸ் ஃபிஷ் வச்சுருக்காரு, அதனால் வந்து ஃப்ளோ ரேட்டில் வந்து ப்ராப்பராக வந்து சாஃப்டாக இருக்க மாதிரியும் ஸோ உங்களால் என்ன அதில் சாஃப்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்க சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ அதே போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.